திருப்போரூரில் அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கும் விவகாரத்தில் அமமுக பிரமுகர் தரப்புக்கும் திமுக எம்எல்ஏ தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பு, அரிவாள் வெட்டு, துப்பாக்கிச் சூட்டில் முடிவடைந்தது. என்ன நடந்தது திருப்போரூரில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள இண்ணலூர் கிராமத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மனின் வீட்டின் பின்புறம் அமமுக நிர்வாகியான குமார், அவரது சகோதரர் தாண்டவமூர்த்தி ஆகியோருக்கு சொந்தமாக 300 ஏக்கர் நிலம் உள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் வசித்து வரும் இவர்கள் இருவரும் இள்ளலூரில் உள்ள தங்களது நிலத்தை விற்க வசதியாக அந்த பகுதியில் உள்ள பொது நிலத்தை ஆக்கிரமித்து சாலை அமைக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக 50 பேருடன் இள்ளலூர் கிராமத்திற்குள் அவர்கள் வந்ததாகவும், தகவல் அறிந்த கிராமத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மனின் தந்தை லட்சுமிபதியின் தலைமையில் திரண்டு சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தெரிகிறது. அப்போது குமார், தாண்டவமூர்த்தி ஆகியோரின் ஆள்களுக்கும் லட்சுமிபதி தலைமையிலான கிராம மக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டன. அப்போது குமாரின் ஆள்கள் சட்டமன்ற உறுப்பினரின் தந்தை லட்சுமிபதியை அரிவாளால் வெட்ட முயன்றதாகவும், அதை தடுக்க முயன்ற ஆதரவாளர்கள் 3 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பதிலுக்கு லட்சுமிபதியும் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மனும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், அமமுகவின் குமார் தரப்பில் இருந்தும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. எப்பவும் எமர்ஜென்சிக்கு நான் காட்ரேஜ் போட்டு தான் வச்சுருப்போம். நாங்கள் என்ட்ரன்ஸில் வச்சுருப்பேன். ஓடி போய் அது வெளியே ஓடி வந்து நான் மேல் நோக்கி சுட்டேன். அவனுங்களும் திருப்பி சுட்டாங்க. அவனுங்களும் சுட்டுட்டு ஓட ஆரம்பித்தாங்க. சுடுற சத்தம் குமாருடைய கார்லேருந்து வந்தது. அது யாருடைய துப்பாக்கி, யார் சுட்டாங்கன்றது கூட தெரியல. இந்த மோதலை வேடிக்கை பார்க்க வந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக ரிவால் எடுத்து சொல்கிறேன். அவங்க சொல்லும்போது யார் சொல்லுது? அதான் சார், அவங்க சொல்லும் போது அந்த டைம் நான் போகிறேன் சார். அது நான் மாட்டிக்கிறேன் சார். அதான் யார் உங்களை சுட்டது? இதே வர செந்தில் எம்எல்ஏ தானே? எம்எல்ஏ. அவர் பார்த்தீங்களா? ஆமாம் சார், பார்த்தேன். இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகார்கள் மற்றும் காயமடைந்த ஸ்ரீனிவாசன் கொடுத்த புகார் என அனைத்து புகார்களையும் பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அவரது தந்தையும் பயன்படுத்திய துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இதனிடையே குண்டு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீனிவாசனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் தரப்பினர் மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் தெரிவித்தார். எம்எல்ஏவும் சரி, அவனுடைய தகப்பனாரும் 2 பேருமே அந்த சம்பவத்தில் தங்களுக்கு உடைய வெப்பன் இங்கே பார்க்குறீங்க, இதை இந்த சம்பவ இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் அந்த தனி நபர் இப்போ அவர் எம்எல்ஏ அவர் தரப்பினர்களால் பல இடத்துக்கு தான் ப்ரெஷர் போட்டு அவர் அந்த நபரை இப்போது தனக்கு எதிராக எங்கே சாட்சி சொல்லிடுவாருங்கிற மாதிரி அவரை இப்போ மறைச்சு வச்சிருக்கிறாரு. அரிவாள் வெட்டு, துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன், அவரது தந்தை லட்சுமிபதி, அமமுக பிரமுகர் குமார், அவரது சகோதரர் தாண்டவமூர்த்தி உட்பட 7 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் விஜயகுமார், உதயகுமார் மற்றும் சுபாஷ் பிரபு.